ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி குரு பூர்ணிமா வர இருக்கிறது. அதுவும் வியாழக்கிழமை வரதுனால இந்த குரு பூர்ணிமா அதிக விசேஷம் உள்ளதாக இருக்கிறது. குரு என்றால் என்ன? கு என்றால் இருள், ரு என்றால் அறியாமையை அழிப்பவர். ஆகவே அறியாமை ஆகிய இருளை அழிப்பவரே குருன்னு சொல்றோம். எவ்வளவு அழகான பொருள் விளக்கம் என்றால், நம்மளுடைய பாதையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி, நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்துல ஒரு தேவதைகளைப் போல கடவுளால் அனுப்பப்பட்ட குருமார்கள் இருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு குருவிற்கும் இந்த நாள்ல நம்ம கட்டாயமா நன்றி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய அளவிலான பூஜை முறைகளை செய்து, எளிய வகையிலான பூஜை முறைகளை செய்து, ஒரு சிறிய தியானத்தின் மூலமாக குருவின் அரிய பெரிய கருணைய பெரிய அளவில் அடையறதுக்கு உகந்த நாள் இந்த நாள் ஆகிய இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பரிபூரணத்துவம் வாய்ந்த குரு இந்த நிலவு எப்படி இந்த பௌர்ணமி நாள்ல ஜொலிக்குது, முழு நிலவா ஜொலிக்குது, எவ்வளவு அழகாக வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த நாள்ல அழகான முழு நிலவு எப்படி ஒளியை சிந்துகிறதோ அது போல குரு தன்னுடைய ஆற்றலையும் ஞானத்தையும் முழுமையாக கொண்டுள்ளார். அந்த முழுமையான ஆற்றலையும் ஞானத்தையும் தன் சீடர்களுக்கு திருப்பி விடுகிறார். ஒரு பூரணத்துவம் மிகுந்தவர் தான் குரு. ஈஷா உபனிஷதத்துல ஒரு அழகான ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய அந்த பொருள் விளக்கமே குருவுக்கு உண்டானது போல அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதன் பொருள் விளக்கம் என்னன்னா, அதுவும் பூரணம் இதுவும் பூரணம். அதாவது அதுவும் முழுமையானது இதுவும் முழுமையானது. முழுமையான ஒன்றிலிருந்தே முழுமையானது ஒன்று பிறக்கும். அதாவது பூரணம் மிகுந்ததிலிருந்து தான் ஒரு பூரணத்துவம் உண்டாகும். இந்த பூரணத்திலிருந்து ஒரு பூரணம் வெளிப்பட்ட பிறகு அப்படி திரும்பி பார்த்தோன்னா அந்த பூரணம் கொஞ்சமும் குறையாமல் அதே ஆற்றலுடன் அதே மகிமையுடன் விளங்கும். அதாவது இந்த முழுமை மிகுந்த இந்த குருவானவர் தன்னிடம் இருந்து ஒரு முழுமையான ஆற்றலை தன் சீடர்களுக்கு கொடுத்த போதிலும், தன் பூரணத்திலிருந்து பூரணமாக ஆற்றலை கொடுத்த போதிலும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பூரணத்துவம் எள்ளளவும் மாறாமல் அப்படியே இருக்கும். அருமையான இந்த ஸ்லோகத்தை தினமும் நம்ம சொல்றதுனால நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல் நம்மை விட்டு விலகும், நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும், நம்ம புத்திக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க. தினமும் விடாம சொல்றதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த குருவுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பாபா தன் வாழ்க்கையில எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கதையின் மூலமாக நமக்கு சொல்றார். இது குருவே நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானோபதேச கதை. இதை நம்ம தவற விடவே கூடாது. குரு பூர்ணிமா அன்றைக்கு சாய் சச்சரிதத்துல அத்தியாயம் 32ல இந்த கதை வருது. இதை பாபாவே தன் பக்தர்களுக்கு சொன்ன ஒரு கதை. அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை தான் பாபா இதுல பகிர்ந்ததா சச்சரிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பாபாவுடன் சேர்ந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல முதலாம் ஆனவருக்கு இந்த சம்பிரதாயம் சடங்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. 2ஆம் ஆனவர் ஞான பெருமையிலேயே ஊறி கிடப்பவர். 3ஆம் ஆனவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை ஆட்டுவிப்பவர் கடவுள் ஒருவரேன்னு சொல்லி தன்னை கடவுளிடத்துல முழுமையாக சரணாகதி அடைய வைத்த பக்தன். 4ஆம் ஆனவர் தான் நம்மளுடைய பாபா. அதாவது நம்மளுடைய எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஏட்டறிவு பயனற்றது, குருவின் வழித்துணை இல்லாமல் நாம பயணிக்க முடியாது என்று உணர்ந்தவர். பரபிரம்மமாக இருக்கக்கூடியவர், ஞானத்தின் அறிவுச்சுடராக இருக்கக்கூடிய பாபாவே இதில் ஒரு கதாபாத்திரமாக இருந்து செயலாற்றி பக்தர்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தையும் ஞானத்தையும் குருவின் முக்கியத்துவத்தையும் உணர்த்திருக்கிறார். அந்த கதையை இன்றைக்கு நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க.
ஒரு நாள் இந்த 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா, காட்டுக்குள்ள போறாங்க. எதுக்கு போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை தேடி, பிரம்மத்தை தேடி இந்த 4 பேரும் எந்த ஒரு வழிகாட்டியோட துணையும் இல்லாமல் அவங்க சொந்த அறிவ உபயோகப்படுத்தி கொண்டு காட்டுக்குள்ள இறைவனை தேடி போறாங்க. அப்படி போகும்பொழுது வழியில ஒரு வனஜாரி, அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, காட்டுவாசி எருமையின் மீது பயணம் செய்து தானியங்களை விற்கக்கூடிய இந்த வனஜாரிய பார்க்குறாங்க. வனஜாரி இவங்கள பார்த்ததும், காட்டுல இந்த உச்சி வேளையில எங்க நீங்க பயணத்த தொடங்கியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்டதும், அவங்க ரொம்ப எளிய பதில சொல்லியிருக்காங்க. காட்டுல தேடுவதற்காக வந்திருக்கிறோம். அதாவது எத தேடுறதுக்குன்ற காரணத்த சொல்லாம, தேடுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எளிய மனம் கொண்ட அன்பான வனஜாரி என்ன சொல்றான், நீங்க காட்டிடையே ஒரு வழித்துணை இல்லாமல், ஒரு வழிகாட்டி இல்லாமல் போனீங்கன்னா, காட்டுல தொலைஞ்சு போயிடுவீங்க. இங்க மிருகங்கள் நெறைய இருக்கு. உங்களுக்கு இந்த இடம் சரியான இடம் கிடையாது. இருந்த போதிலும் வந்துட்டீங்க. உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். அத சாப்பிட்டுட்டு, நீர் அருந்திவிட்டு, சிறிது நேரம் இளைப்பாறிய பிறகு உங்களுடைய இந்த பயணத்தை தொடருங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்னு வனஜாரி சொல்றான். ஆனா, அந்த வனஜாரி சொல்ற அந்த வார்த்தைகள கொஞ்சமும் மதிக்காம, அவர் மழுப்பும் விதத்துல அவகிட்ட சில பதில்கள சொல்லிட்டு, அந்த 4 பேரும் அந்த இடத்த விட்டு, அவர் கொடுக்கிற உணவ வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. காட்டுல அங்கும் இங்கேயும் திரிஞ்சு வழி தெரியாம ஒரு வழியா நல்ல அதிர்ஷ்டத்தினால எந்த இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பித்தாங்களோ அதே இடத்திற்கு இந்த 4 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. மீண்டும் வனஜாரி அவங்க முன்னாடி எதிர்படுறார். எதிர்பட்டவர் மீண்டும் அழகாக, உள்ளத்திலே பொறுமையாக இருங்கள். நீங்க வந்ததோட நோக்கத்தை என்கிட்ட சொல்லவே வேண்டாம். ஆனா உங்க நோக்கம் நிறைவேறணும்னா நீங்க இந்த உணவை உட்கொள்ளுங்கள். ஏன்னா உணவு தான் கடவுள். இந்த உணவு தான் வெற்றிக்கான அடையாளம். எதையோ ஒன்று நாம தேடி போகும் பொழுது, யாரோ ஒரு மனிதரை சந்தித்து அவர் மூலம் நமக்கு உணவு கிடைப்பதே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இந்த வனஜாரியோட கருத்து. அதனால நீங்க உள்ளத்தில் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக நீங்க தேடுவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வனஜாரி சொல்றான். ஆனாலும் இந்த 4 பேர்ல முதல் 3 பேர் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா 4ஆம் ஆகப்பட்ட பாபா அவரோட அன்பான, அசாதாரணமான அந்த குணத்துல உருகி போய் அவர் கொடுக்கிற உணவை ஏற்றுக்கொண்டார். பசியாக இருந்த போதிலும் அந்த 3 பேரும் அந்த உணவை வேணான்னு மறுத்தபோது, பாபா மட்டும் அந்த அன்புக்கு அடிபணிந்து அவன் கொடுத்த இந்த ரொட்டி, தண்ணீர் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கலான்னு நிமிர்ந்த போது, அவர் வயிறு நிறைஞ்ச பிறகு அவர் கண் முன்னாடி அழகா குரு காட்சி கொடுத்தார். மற்ற 3 பேரும் அந்த உணவை வேணான்னு அங்கிருந்து ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனா பாபா மட்டும் அந்த வனஜாரி கொடுத்த அந்த உணவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கண் முன்னாடி குரு தோன்றி காட்சி கொடுக்கிறார். இந்த அரிய காட்சியை பார்த்து பாபா சாஷ்டாங்கமாக விழுந்து குருவை நமஸ்கரிக்கிறார். பாபா இடத்துல அந்த குரு கேட்கிறார், என் கூட நீ வரியா? அப்படி நீ வரேன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். என்னை முழுமையா நம்புறவனுக்கு மட்டும்தான் வெற்றி. என்னோட வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பவன் மட்டுமே முழுமையாக வெற்றி அடைவான் அப்படின்னு குரு சொல்றார். அந்த குரு சொன்ன அந்த உபதேசத்துக்கு தலையசைத்து கொண்டு வணங்கி அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பாபாவும் குருவை பின்தொடர்கிறார். குருவும் பாபாவை அழைத்து கொண்டு செல்கிறார். எங்க போறாருன்னா காட்டுக்குள்ள ஒரு கேணினா கிணறு கிட்ட கொண்டு போறார். கிணறு கிட்ட கொண்டு போய் அவருடைய கால்களை ஒரு கயிற்றால் கட்டி தலைகீழாக அந்த கிணற்றுக்குள் தொங்க விட்டு அந்த கயிறை வந்து ஒரு மரத்தின் கிளையில் முடிச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் குரு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். அங்க யாருமே இல்லை. அந்த கேணிக்குள்ள பாபா தலைகீழாக தொங்க விடப்படுகிறார். அந்த தண்ணீர் மட்டத்திற்கும் அவருக்கும் ஒரு 3 அடி உயரம் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கிறது. 4-5 மணி நேரம் அங்கு யாரும் இல்லாத நிலையிலே பாபா தன்னை மறந்த நிலையில் இருக்கிறார். குரு மீண்டும் வந்து அந்த கயிற்றை கிழட்டி பாபாவை வெளியில் எடுக்கிறார். எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆஹா, என்ன போல ஒரு முட்டாளால அந்த பேரானந்த பெருநிலையை எப்படி விவரிக்க முடியும்? என்னால் அதை சொல்ல முடியாத அளவிற்கு நான் சந்தோஷத்துல நான் மூழ்கி இருந்தேன். எனக்கு விவரிக்கிற அளவுக்கு ஆற்றலே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் குரு மிக்க மகிழ்ச்சி அடைந்து பாபாவை தன்னிடத்துல இழுத்து தட்டி கொடுத்து சந்தோஷப்படுறாராம். இந்த தலைகீழாக தொங்க விடுதல்ன்றத அப்படியே நம்ம அர்த்தம் பண்ணிக்க கூடாது.
நம்மளுடைய உணர்வுகள் 2 வகைப்படும். அதில் ஒன்று புலன் வழி உணர்வுகள், 2வது ஆன்ம வழி உணர்வுகள். புலன் வழி உணர்வுகள் அப்படின்னா நம்ம ஐம்புலன்களும் எதையெல்லாம் பார்க்கிறதோ, கேட்கிறதோ, பேசுகிறதோ, அப்படி நம்ம கண்களால் நம்ம கவரப்பட்டு சில விஷயங்களை நம்ம அடையணும்னு ஆசைப்படுறது தான் புலன் வழி உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த புலன் வழி உணர்வுகளால நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா ஆன்ம வழி உணர்வு என்றால் என்னன்னு பார்க்க போனா, நம்மளை உள்நோக்கி பார்க்கறது, தியான நிலையில இருக்கிறது, சமாதி நிலையில இருக்கிறது தான் ஆன்ம வழி உணர்வு. பாபாக்கு அந்த குரு கொடுத்த அந்த உணர்வு, அந்த தலைகீழாக தொங்க விடப்படுதல் என்பது சமாதி நிலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த சமாதி நிலை, அந்த ஆன்ம நிலை உணர்வில் பாபா தன்னை மறந்தார், தன் சுற்றி இருந்த பந்தங்களை மறந்தார், எளிதில் விடுவிக்கப்பட்டார். ஆகவே அவர் பேரானந்த பெருநிலையில் திளைத்தார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த தலைகீழாக தொங்க விடப்படுதல் அப்படின்றது உண்மையான பொருள் என்னன்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ல பார்த்தீங்களா, இந்த சாதாரண வாழ்க்கைக்கு தலைகீழான ஒரு முறைமையான வாழ்க்கை என்னன்னா, புற தோற்றங்களுக்கு மயங்கி இருக்கிற நாம உள்ளுக்குள்ள நம்மளை பார்த்து செயல்படக்கூடிய அந்த சிந்தனையை திருப்பி விடுததான் தலைகீழாக மாற்றி விடுதல், தியான நிலைக்கு தள்ளப்படுதல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அப்படி ஒரு ஆற்றலை குருவின் மூலமாக பாபா அன்றைய நாள் காட்டுக்குள்ள அடைந்தார். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாபா சொல்கிறார், என் குருவை என் கண்மணிக்குள் வைத்து பார்க்காவிட்டால் நான் ஒரு மூடனாகவே இருப்பேன். அவருடைய உருவத்தை என் கண்மணிக்குள் பதித்து கொண்டேன். இது எல்லாமே தியானத்தை பத்தி சொல்றதாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி குருவிடம் திருப்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப சுலபமாக இருக்கும் தான் பாபா இந்த கதையின் மூலமா குருவின் முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார், தன் பக்தர்களுக்கு புரிய வைத்தார். பாபாவே ஒரு ஞான ஸ்வரூபமாக இருக்க போதிலும் இந்த 4 பாத்திரத்துல ஒரு பாத்திரமாக இருந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி தானும் ஒரு தெரியாதவர் போலவே இருந்து தன் பக்தர்களுக்கு ஒரு அழகான ஞான உபதேசத்தை இந்த கதையின் மூலமாக வழங்கினார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி ஆற்றல் மிகுந்த இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கு நம் குருவை நாம் எளிய முறையில் வழிபட்டாலே போதும். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வழிபட்டாலே போதும். அவருடைய படமோ சிலையோ இருந்தால் அதை சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து மலர் வைத்து எளிய முறையிலான நெய்வேத்தியம் வைத்து ஒரு அழகான அகல் விளக்கை ஏற்றி ஆரத்தி காண்பித்து நமது நன்றியை செலுத்திவிட்டு அன்னதானம் செய்தால் குருவின் பரிபூரணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அன்னதானம் செய்வதற்கு ஆட்களை தேடி உங்களால் போக முடியலன்னா உங்கள் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்க காக்கை, குருவிகள், நாய், பூனை போன்ற மிருகங்களுக்கு, வாயில்லாத ஜந்துக்களுக்கு அன்றைய நாள் ஒரு பிடி சாதம் வைத்தால் கூட போதும், தண்ணீர் வைத்தால் கூட போதும். அதுவே குருவை மகிழ்விக்கும் ஒரு பெரிய முறையாக நம்ம பின்பற்றினாலே போதும். 2வது, அன்றைய நாள் சாய் சச்சரிதம் படிக்காதவங்க, இதுவரைக்கும் படிக்க ஆரம்பிக்காதவங்க அன்றைக்கு படிக்க ஆரம்பிப்பது ரொம்ப 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 விசேஷம். பொதுவாக சச்சரிதம் படிக்கிறதுக்கு நாள் கிழமை கிடையாது. ஆனால் இந்த வருடம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி குரு பூர்ணிமா வியாழக்கிழமையில வர்றதுனால அன்றைக்கு நீங்கள் சச்சரித பாராயணம், அதாவது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அந்த முதல் நாள் முதல் அத்தியாயத்தை மட்டும் படித்திடுங்க. மறுநாள்லேருந்து அந்த 2வது அத்தியாயத்தை முழுமையாக படிக்க முடியலன்னா கூட தொடர்ச்சியாக ஒரு 10 வரிகள் படிக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கலாம். நான் தொடர்ச்சியாக அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது குருவின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாய் சச்சரித பாராயண முறைமைகள் எல்லாம் இந்த கடைசி அத்தியாயத்தில் கொடுத்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கிறதுனால உள்ள பலன்கள், இந்த முழு சச்சரிதையும் 7 நாளில் படித்தான் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடைசி அத்தியாயத்தில் கொடுத்துருக்கு. நீங்கள் போய் அந்த ஆடியோவை கூட கேட்டு பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் குருவின் பரிபூரணமான அருளாசி எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் குருபியோ நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்வது மூலமாக அனைத்து குருவையும் மகிழ்விப்பதோடு அல்லாமல் குருவின் கடாட்சமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக,
குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே பிரம்மமாக இருக்கிறார், குருவே விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் இருக்கிறார், குருவே சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கிறார். இப்படி மகிமை வாய்ந்த குருவை நான் மனமாற தொழுகிறேன் என்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபாவின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும், அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்க. இன்னும் பாபாவின் பல மகிமைகளை நாம பேசலாம். மீண்டும் சாய்கீதை டிவியில் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.